நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் வேகன்சி வந்து கொட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்புளோட கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்றோட வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு 100% வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி பேஸ் 1ல் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்டிஸாகவும் இருந்தாங்க. குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்டிஸாகவும் ஆயிருந்தாங்க. அதனால் வேக்கன்சிஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொன்னதுனால ஸ்லைடிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிடைச்சா ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணி வச்சோம், கிடைச்சா இதோட நல்ல காலேஜ் கிடைக்க போகுது, கிடைக்காட்டி இதே காலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம சொன்னதுனால ஒரு மோர் தென் வந்து 84% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங் வந்து கொடுத்துருக்கேன். நேற்று எண்டிங்கில் போகும்போது நம்ம கவுண்டிங் பண்ணி பார்க்கும்போது அப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்லைடிங் வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து ஸ்லைடிங் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேஷனில் இப்போது வேறு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் தெரியுமா. வேறு காலேஜில் வந்து இப்போ ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமோ இன்ஜினியரிங் ப்ரோக்ராமோ இல்லை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எந்த கோர்ஸாக இருந்தாலும் வந்து ஓவராலாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு செம்முக்கிட்ட முடிஞ்சிட்டு ஆர்ட்ஸுக்குலாம் ஒரு செம்முக்கு வந்து என்ன லாஸ்ட் வீக் தான் எக்ஸாம் நடந்துச்சு. அவங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து டிஎன் யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு டிசி இல்லாதனால போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து 3 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் 2 days வந்து டைம் வந்து இருக்குது. அந்த ப்ராசஸுமே வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக வந்து எவ்வளோ சார் வேக்கன்சி வந்து இருக்குது, ஸ்லைடிங்கில் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஸ்லைடிங் சாய்ஸ் ஃபில்லிங் எதோ அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க அதனை பொறுத்து இருக்கும். சில பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் வந்து கீழே கொடுத்துட்டு அடுத்து வந்து என்னென்னா ஒரு லோ கட் ஆஃபர் காலேஜில் மேலே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன அப்படிங்கன்னா மூவ் வந்து ஓவராலாக வந்து ஆகும். கண்டிப்பாக வந்து ஓவராலாக வந்து சேஞ்சஸ் வந்து ஓவராலாக வந்து ஆகும். இல்லை சார் நல்ல காலேஜாக ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து கீழே வந்து நான் எங்களுக்கு கிடச்ச காலேஜ் வந்து ஒரு மீடியமான காலேஜ் சார் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 112 பேர்கிட்ட ஆப்சன்டீஸாக தான் இருந்தாங்க. 112 பேருக்கு மேலே தான் ஆப்சன்டீஸாக இருந்தாங்க. அப்போது ஓவரால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 400+ சீட்ஸ் மேலே தான் கண்டிப்பாக வேக்கன்ட் வந்து இருக்குது. 400+ சீட்ஸ் மேலே தான் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா, இந்த சீட்ஸ்லாம் நாளைக்கு வந்து ஓவராலாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸ்லைடிங்கில் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கால்ஃபரேஷன் வந்து இருக்கும். செகண்ட் ரவுண்ட் யாரெல்லாம் வந்து கூப்பிடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கேட்டிருக்காங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஓவராலாக வந்து இன்னும் இந்த சர்டிஃபிகேஷனு சீட் அலாட்மெண்ட் எந்த ப்ராசஸுமே கொடுக்கல. அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இது நாளைக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து வருது. செகண்ட் ஸ்லைடிங் வச்சாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வரும். தேர்ட் ஸ்லைடிங், ஃபோர்த் ஸ்லைடிங் அப்படியே அப்டேட் வந்து கிடச்சே தான் இருக்கும். அடுத்து ஜனவரி 3ஆம் தேதி வந்து எல்லா காலேஜ்லேயும் மோர் தென் ஒரு 51 காலேஜ் வந்து இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ், இந்த மாதிரி 51 காலேஜ் வந்து இருக்குது. 51 காலேஜுமே ஜனவரி 3ஆம் தேதி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி பார்க்கலாம். எனி அப்டேட் கிடச்சா நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க் ஃப்ரெண்ட். பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.